ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பாத்திரம் வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து கடுகுலாம் வந்து ஆட் பண்ண மாட்டோம், வெந்தயம் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வெந்தயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வெந்தயம் வந்து எடுத்து போட்டுக்கலாம். அம்மா இவ்வளோ போதுமா? ஓகே, வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து கொஞ்சம் பொரியட்டும். கொடு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து வெந்தயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பச்சை மிளகாவும் ஆனியனும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து நிறையாவே ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதை செய்ய போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புளியை வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் நம்மளால் வந்துட்டு அப்போது நம்ம எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் புளி நல்லா இதில் ஊறி இருக்கும், கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் மீன் குழம்புக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பூண்டு வந்து நிறையா உரித்து வச்சுக்கணும். பூண்டு வாசனை இருந்தால் தான் அந்த கவுச்ச ஸ்மெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும் ஆனியன். ஓகே, நம்ம வீட்டில் வந்து என்ன மீன் வாங்கியிருக்காங்கன்னா இந்த சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வாங்கியிருக்காங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆனியன் வந்து கொஞ்சமாக வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஓகே, இப்போ வந்துட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பச்சை வாசனை போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புளி வந்து ஊற வச்சுருந்தாங்களே அதை நல்லா வந்துட்டு ப்யூர் பண்ணி எடுத்துக்கிட்டு வடிகட்டிட்டு நெக்ஸ்ட்டு அது கூட வந்து மிளகாத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா போட்டு கரைக்கிறாங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது வதக்கிட்டதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சதை எடுத்து அதில் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை க்ளீன் பண்ணி அப்புறம் மீனை அதில் போட்டுக்கலாம். இதில் உப்பும் போட்டுக்கலாம் வேணும்னா. நான் ஆல்ரெடி அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் உப்பு எவ்வளோ போடணுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் உப்பு போட்டு முடியும். ஓகே வாங்க, இப்போ நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். ஓகே, இதுதான் நம்ம வாங்கின அந்த சங்கரா மீன். இவ்வளோ பெருசு தான் அதில் இருந்துச்சு. எப்போயுமே இதை விட பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம குழம்பு வந்து செய்ய போகிறோம். இப்போ அம்மா வந்து இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி வந்து வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து வதங்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி வதங்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு தக்காளி வந்து நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு அந்த புளி தண்ணி ஆட் பண்ணணும் தானம்மா. புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நல்லா கொதிக்க விடணும். இது புளி தண்ணியிலே வந்து குழம்பு தூள் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம்.
இதோ இருக்குது பாருங்கள், இதான் அந்த புளி தண்ணி. இதை நம்ம வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, இங்கே பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது வந்து இது நல்லா கொதிக்கணும். கொஞ்ச நேரம் இது வந்து மூடி வைக்கலாம், அப்போ தான் கொதி வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல இது வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து அம்மா வந்து ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம உப்பு போடுமா? ஓகே, உப்பு போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து அந்த குழம்புல வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பூண்டு வந்து நசுக்கி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சுண்டினதுக்கப்புறம் இந்த மீன் அதில் போட்டு அப்புறம் மீன் வந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இருங்க பார்க்கலாம். ஓகே, பூண்டு வந்து கொஞ்சம் தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது, ஆவி பறக்குது. இப்போது நம்ம இதில் வந்துட்டு அந்த பூண்டு வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அம்மா வந்து மீனை வந்துட்டு அதில் ஆட் பண்ணுறாங்க. இருக்க மீன் எல்லாமே எடுத்து போட்டுக்காச்சு. இப்போ அந்த மீன் உடையாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இதுவாக வந்து கிளறி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா இப்போ எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அவ்வளோதான், திரும்ப மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். ஓகே, சாப்பாடு போட்டாச்சு, குழம்பு. ஓகே ஓகே அவ்வளோதான். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இதே மாதிரியே வந்துட்டு குக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாராஸ்ரீ vlog வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ பாய்.